சவுல் ராஜா தன்னோட வாழ்க்கையில மாம்ச காரியங்களுக்கு நிறைய இடம் கொடுத்தாரு. அவர்கிட்ட பெருமை, பொறாமை, எரிச்சல், கொலவெறி, நம்பிக்கை துரோகம், நன்றி கெட்ட தன்மை இது எல்லாமே இருந்தது. இந்த கெட்ட எண்ணங்களால சவுலுக்கான தேவனோட திட்டம் அவரோட வாழ்க்கையில நிறைவேறாம சவுலின் ராஜ்யபாரமே கிழிந்து போனது. முடிவில் தான் விட்டு வைத்த அந்த அமலேக்கியனோட கையினாலேயே மடிந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு இதை வாசிச்சிட்டு இருக்கிற நம்மளோட நிலைமை என்னங்க? நாம நமக்குள்ள பொல்லாத சுபாவத்தை வச்சுட்டு இதனால எனக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை, அதனால அந்த கசப்பு எனக்குள்ளேயே இருக்கட்டும், அந்த மன்னியாம எனக்குள்ள இருக்கட்டும், அந்த பொறாமை குணம் எனக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தோம்னா ஒரு நாள் அந்த குணமே நம்மளை கெடுத்துரும். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த குணத்துக்கு நம்ம பொல்லாத குணத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ முடிவில் அந்த குணமே நம்மளை அழிச்சிடும்.